பண்ணிக்க என்கிட்ட பேசினாங்கம்மா, தைரியமாக பண்ண சொல்லுங்கம்மா, ஒன்றும் ஆகாதுன்னு. எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார் ஆண்டவர் பாஸ்டர் மூலயமா. எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை வெக்கப்பட விட மாட்டார்றா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக சைன் போடு, அம்மா ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். என் தம்பி வந்து ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டான். இருந்தாலும் அந்த இடத்துல என் ஆண்டவர் வந்து வெக்கப்படாதபடி சாட்சியாக நிறுத்தினார். அந்த டயலிஸும் அழகாக முடித்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. இந்த 2 நாள் ஐசியூலேருந்து அவங்க வெளியே வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. படிப்படியாக அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தரோட கிருபை தான். எவ்வளோ சொந்தங்க இருந்து மாத்திரை மருந்து டாக்டர் எதுவுமே இல்லை, கர்த்தரோட கிருபை மாத்திரமே அவங்கள தாங்குச்சு. எங்கள் அம்மா வெளியே வந்த பிறகு கூட சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன், நான் மரணத்தை சந்திச்சுட்டு வந்துட்டேன், நான் கர்த்தர் காப்பாற்றிட்டாரு, எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அவங்க வாயாலே ஆண்டவர் சொல்ல வச்ச கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.